ராமேஸ்வரம் மீனவர்களை கம்பி மற்றும் கற்களை கொண்டு இலங்கை கடற்படையினர் தாக்கி விரட்டி அடித்துள்ளனர். இலங்கை கடற்படையினரின் தொடர் தாக்குதலால் கடலுக்கு செல்லாமல் இருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்றுதான் மீன்பிடிக்கச் சென்றனர். தனுஷ்கோடிக்கு அருகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இரவு 7 மணி வரை மீன்பிடிக்க விடாமல் இலங்கை கடற்படையினர் விரட்டி அடித்ததாக கூறப்படுகிறது. மங்கலம் என்பவரின் படகில் இருந்த மீனவர்கள் மீது தாக்குதலும் நடத்தப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை மீண்டும் இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதில் 150க்கும் அதிகமான விசைப்படகுகளில் இருந்த கருவிகள் சேதமடைந்திருக்கின்றன. இதனால் படகுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 5-6 போட்டில் போடுமடி வலையெல்லாம் அறுத்து விட்ருக்காங்க. ஒரு போட்டில் கல் கொண்டு வீசி அண்டை உடச்சி விட்ருக்காங்க. இதனால் படகுகள்லாம் மீன் பிடிக்க முடியாமல் நிறைய படகுகள் திரும்பி வந்துருச்சு. விடிய விடிய மீன் பிடிச்ச போட்டுகளையும் பாடுகளே ஒன்றும் சரியில்லை. இறால் 30 கிலோ 40 கிலோ தான் வந்திருக்குது. இந்த சூழ்நிலையில் நாங்கள் எப்படி வாழ்றதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்களும் என்னென்னமோ போராட்டங்கள் பண்ணி பார்க்குறோம். பட்னியாக கிடந்து சாவுறதுக்கும் வழி பார்க்குறோம். எந்த வழியுமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது.